இன்னைக்கு ஏதோ விவகாரம் சூடாதான் வெடிக்கும் போல இருக்கு. வானிலை ஆபீஸ்க்கு போன் பண்ணி இந்த புயலுக்கு ஒரு பேர் வைக்க சொல்லணும். சீக்கிரம் அண்ணி. அண்ணி தோசை சூப்பரா இருக்கு அண்ணி. அப்படியா? உங்கள மாதிரி சாஃப்ட்டா யாராலையும் தோசை ஊத்த முடியாது அண்ணி. தேங்க்யூ தேங்க்யூ. அண்ணி ஒண்ணு பண்றீங்களா? அடுத்த தோசை ஊத்தும் போது அது ஊத்தாம கொஞ்சம் நெய் ஊத்துறீங்களா ப்ளீஸ்? நெய்யா? நெய் ஊத்தி தோசை சாப்பிட்டா அப்புறம் இந்த தொப்பை சைஸ் இருக்குல்ல அது 2 இன்ச் கூடும். இது பாரு, நாளையில இருந்து தோசை எல்லாம் கட், ஒன்லி சுக்கா ரொட்டி. ஐயோ சுக்கா ரொட்டியா? அதெல்லாம் எனக்கு வேணாம், நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் என் பாராட்டெல்லாம். முதல்ல தோசை எடுத்து எனக்கு வைங்க. சூர்யா, நான் ஒன்னும் பாராட்டுக்காக இது செய்யலடா, உன்னோட பசிக்காக தான் இதை செய்யறேன், புரியுதா? இன்னும் எனக்கு 2 தோசை வேணும். சரி தரேன். அட பாவி, நீ எப்படா வந்த? ரவுண்ட் கட்டி அடிச்சிட்டு இருக்கியா? ஏய் கண்ணு வைக்காத, உடம்பு இளைச்சிரும். அண்ணி தலை வலிக்குது அண்ணி, கண்ணெல்லாம் வலிக்குது அண்ணி, கொஞ்சம் காஃபி கலந்து தர முடியுமா? முதல்ல முகம் கழுவிட்டு போட்டு வச்சுட்டு வா. ஆபீஸ்க்கு போறதுல அக்கறை காட்டணும், அதே மாதிரி வீட்டுக்கு வந்தா முகம் கழுவி பொட்டு வச்சு சாமி கும்பிடுறதுலயே இருக்கணும். நாளைக்கு கல்யாணம் ஆக போற பொண்ணு இல்லையா நீ? நாளைக்கா? சொல்லவே இல்ல. எவன் மாட்டினா அண்ணி? இந்த நக்கலுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல, முகம் கழுவிட்டு வந்தாதான் காஃபி. ஆமா அண்ணி. அண்ணி போன ஜென்மத்துல நீங்க சர்வாதிகாரியா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் எல்லாரும் இந்த விரட்டு விரட்டுறீங்க. எஸ். என்னது இன்னும் இங்கே இருக்க? போலியா நீ? அண்ணி காஃபி கொடுங்க. அண்ணி நோ 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 நோ. ஏய் நீ வாய் மூடுற, பேசாத. ஏய் தோசை சாப்பிட்டு நக்கல் பண்ணியா? முகம் அலம்பிட்டு வா, அப்பதான் காஃபி. ஆமா ஒரே குறும்புதான். இன்னொரு தோசை கொடுங்க நீ ஃபர்ஸ்ட். கண்டிப்பா தரேன். இதோ. அம்மா அம்மா, என்னம்மா தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க? யாரும் வரல? என்னம்மா ஆச்சு? உடம்புக்கு எதுவும் முடியலையா? என்னாச்சுமா? நான் வரும்போதே நினைச்சேன் இன்னைக்கு இடியோட கூடிய புயல் மழை இருக்குன்னு. சூர்யா அங்க வந்து பாருடா. டேய் சாப்பிட்டு வரேன்டி. சீக்கிரம் வந்து பாரு. என்ன? அண்ணி வா. மது இது பாரு, இப்படி எல்லாம் பேசாத, சும்மா இரு. அண்ணி அண்ணி ப்ளீஸ் அண்ணி வா. ஏதோ சொல்றல, என்னன்னு பாத்து வா பாரு. நீ அத நான் ஸ்டவ் ஆஃப் பண்ற. என்ன ரெண்டு பேரும் என்னமாச்சு? ஏய் வாங்க அண்ணி, வாங்கன்னு சொல்றல. ஏம்மா பேச மாட்டேங்கிறீங்க? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? புஷ்பா கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் இந்த வீட்ல என்ன மதிக்கிறவன் நீ ஒருத்தன் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மத்த ரெண்டும் நான் இருக்கேனா செத்தேனான்னு கூட கேக்குறது இல்ல. அவங்களுக்கு அவங்க அண்ணி ஒருத்தி இருந்தா போதும், என்னமோ காணாத உறவை கண்ட மாதிரி குதிக்குதுங்க. அவங்க என்ன சொன்னா எனக்கு என்னடா? ஏன் புள்ளன்னு நினைச்சு உச்சி குளிந்து போனேனே. நீ போய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவியானுதான் மனசு கடந்து அடிச்சுக்கிட்டு இருக்க. நானா? நான் என்னம்மா செஞ்சேன்? அம்மா பேசுங்கம்மா, நீங்க சொல்றத மீறி நான் என்னம்மா செஞ்சேன்? போதுண்டா. ஏண்டா முரளி, உன் பொண்டாட்டிக்கு நீ பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல வேண்டான்னு நானா உன்னை தடுத்தேன்? அம்மா எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா, நான் அப்படி எதுவும் சொல்லலம்மா. நல்லவனுக்கு அழகு சொல்லிக்காம செய்யறதுன்னு சும்மாவா சொன்னாங்க? ஏண்டா எதுக்குடா திருட நாட்டம் யாருக்கும் தெரியாம அவன் ஸ்கூலுக்கு போய் பிறந்த நாள் வாழ்த்து சொன்னேன்? சும்மா இருங்க. நிறுத்துடா. மல்லிகை பூ வாங்கிட்டு போய் அவ தலையில வச்சு விடுறதுக்கு உனக்கு வேற இடம் கிடைக்கல? 100 பேர் நடமாடுற இடத்துல அத்தனை பசங்களுக்கு முன்னாடி உனக்கு வெக்கமா இல்ல? வச்சு விட்டதும் பொண்டாட்டிக்கு உச்சி குளிந்து போயிருக்குமே. என் புள்ள எனக்கு தெரியாம எதுவும் செய்ய மாட்டான்னு ஊர் முழுக்க சொல்லிக்கிட்டு தெரியறேன் பாரு. எனக்கு இது வேணும்டா முரளி, வேணும். அம்மா அம்மா ஒரு நிமிஷம் நான் பேசுறதுக்குள்ள நீ உன் நெஞ்ச தொட்டு சொல்லு. அவளுக்கு வாழ்த்து சொல்லாதேன்னு நான் உன்கிட்ட சொன்னேனா? கடையை திறக்க லேட் ஆகுது கிளம்பிடான்னு நல்லதுக்கு சொன்னா உனக்கு நான் கெட்டவள் ஆயிட்டேன்ல. அம்மா ஒரு முழம் பூ கொடுக்கறதுல தப்பு இல்லடா. ஆனா
ஆனா அது அம்மாவுக்கு தெரியாம கொடுக்கணும்னு உனக்கு தோணுச்சு பாரு. அதை தாண்டா என்னால தாங்கிக்க முடியல. வேற என்னம்மா பண்ணுவார் அண்ணன்? பிறந்த நாள் வாழ்த்துக்கள் 2 வார்த்தை, அதை சொல்ல விட்டியா நீ? சொன்னா அடுத்த வேலை சோறு கிடைக்காத மாதிரி பேசுற நீ. பாவமா அண்ணி, அவங்க மரக்கட்டை கிடையாது, அவங்களும் ஒரு மனுஷி. கல்யாணம் ஆகி 6 வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாள் அவங்க உணர்ச்சியை புரிஞ்சுக்கியாமா நீ? நீ அந்த வயசு தாண்டி வந்தவ தானம்மா, உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? போதும்டா உங்க அண்ணி புராணம். உங்க 2 பேரையும் ஏத்து விட்டு எனக்கு எதிரா பேச வைக்கிறது தானே அவ பொழப்பு. அத்தை நான் வந்துட்டியா? ஸ்கூல்ல வந்து வாழ்த்துட்டு போங்கன்னு வெக்க கேட்டு கேட்டியா? அம்மா ஏன் இப்படி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்க? அண்ணி என்னைக்காவது இப்படி பேசி பாத்திருக்கியாமா? அத்தை சத்தியமா நான் அவரை ஸ்கூலுக்கு வர சொல்லல அத்தை, அவரே தான் வந்தாரு. வாயை திறந்து பேசுன, நீ தான் பேசணும். இப்படி கண்டதி பேசிட்டு இருக்கிறத கேட்கறதுக்கு அவங்க ரோட்ல போறவங்க இல்ல, நீ தாலி கட்டி கூட்டிட்டு வந்த உன் பொண்டாட்டி. வாய மூடுறா. நீ கெட்டது போதாதுன்னு உங்க அண்ணனையும் கெடுக்க பாக்குறியா? சூர்யா கேக்குறதுல அப்படி என்னமா தப்பு இருக்கு? அண்ணன் பேசிதான் ஆகணும். நீ என்ன சொன்னாலும் அண்ணி அடங்கி போறாங்கன்னா அதுக்கு காரணம் பதில் சொல்ல தெரியாதுன்னு இல்ல, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிற அவங்களோட நல்ல குணம். அண்ணியை சீண்டி பார்க்கணும்னு நினைக்கிறது உன்னோட கெட்ட குணம். பாவமா அண்ணி, நீ அடிக்கிற கூத்துக்கெல்லாம் கண்டும் காணாம இருக்காங்க பத்தியா? அவங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு வேணும் தெரியுமா? இன்னைக்கு அவங்க பிறந்த நாளுமா, இன்னைக்கு கூட அவங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்துறியம்மா. அப்படி என்னடா நான் பேசிட்டேன்? வேணும்டா எனக்கு, எனக்கு நல்லா வேணும். உங்க 4 பேரையும் பெத்து போடுற வரைக்கும் கூட இருந்தாரே தவிர வழக்க நான் எவ்வளவு பாடுபட்டிருப்பேன்னு உங்க அப்பனுக்கு தெரியுமாடா? நான் பெத்த பிள்ளைங்க நாளைக்கு என்ன ஆனாலும் என் பக்கம் நிப்பாங்கன்னு நினைச்சேன் பாரு. என் புத்திய செருப்பால அடிக்கணும்டா. மனசு உடம்பு வலிக்க வலிக்க உங்க 4 பேரையும் பெத்து வளர்த்த நான் உனக்கு பெருசா தெரியல. காய்ச்ச மரம் தாண்டா கல்லடி படும். பட்ட மரத்துக்கு என்னடா தெரியும் அந்த வேதனை? என்னம்மா இது? அழாதம்மா, அழாத. போதும், நிறுத்துறா. யாருக்கிட்ட என்னடா பேசுற? அண்ணா எல்லாம் தெரியும்ண்ணே. அண்ணின்னு ஒருத்தி இந்த வீட்டுக்கு வந்தது உனக்கு பொண்டாட்டியா மட்டும் இல்ல, சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரியா நினைச்சுக்கிட்டு இருக்க அம்மா கிட்டே தான் பேசிட்டு இருக்க. என்ன பேசினாலும் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல, இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் பெருசாயிடக்கூடாதுன்னு மௌனம் சாதிக்கிற அன்னிக்கும் புரியணும் தான் பேசிட்டு இருக்கேன். போதும் நிறுத்து சூர்யா. சும்மா இருங்க நீ, நான் பேசியே ஆகணும். தபார்ண்ணா, அம்மாவுக்கு தெரியாம நீ ஸ்கூல்ல போய் அன்னைக்கு பூ கொடுத்தது எனக்கு தப்பாவே தோணல, ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. நீ அம்மா மனசு வலிக்காம இருக்கணுமே நினைச்சிருந்திருக்கலாம், அது தப்பே இல்ல. ஸ்கூல்ல நடந்த விஷயத்தை யாரோ அம்மா கிட்ட சொல்லி அம்மா உன்னை நிக்க வச்சு கேள்வி கேட்கறாங்க பாரு, அப்ப நீ பதில் சொல்ல முடியாம தவிக்கிற பாரு, அதெல்லாம் என்னால பார்த்துட்டு இருக்க முடியலண்ணா. தபார்ண்ணா, இந்த விஷயம் எப்படியே போச்சு, நாளைக்கு ஒரு வார்த்தை அன்னிக்கிட்ட நீ பேசினா கூட அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு தான் பேசணும், தெரியுமா உனக்கு? நல்ல கேளு சூர்யா, இந்த வீட்ல ஒவ்வொருத்தனுக்காவது பேச தெரிஞ்சிருக்கே. நல்லா இருக்குடி, ரொம்ப நல்லா இருக்குடா. இது போதும் இந்த ஜென்மத்துக்கு, இது போதும். 10 மாசம் உங்க 2 பேரையும் சுமந்து பெத்ததுக்கு இந்த செருப்படி எனக்கு கண்டிப்பா தேவைதான், தேவைதான்டா. போதும்டா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க நடக்கிறத வேற. அம்மா என்ன வேணா சொல்லுவாங்க, என்ன வேணா திட்டுவாங்க, எங்களுக்குள்ள 1000 இருக்கும். அதை கேட்க உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதுடா. என்னதுடா பெருசா கண்டுட்டீங்க 2 பேரும்? நான் செஞ்சதோட நியாயம் அநியாயம் என் பொண்டாட்டிக்கு தெரியும், புரியுதா உங்களுக்கு? எனக்கு அம்மா தாண்டா முக்கியம். அப்பா நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் நம்மள வளர்க்க இவங்க என்ன பாடுபட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? எதையும் தெரிஞ்சுக்கிற புரிஞ்சுக்கிற வயசு அப்ப உங்களுக்கு இல்ல. நாம சொல்றதா நியாயம்னு ஒவ்வொருத்தரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டா குடும்பம்னு ஒண்ணு இருக்க முடியாதுடா. பெரியவங்க சொல்ற பேச்சை கேட்டு நடந்தாதான் எல்லாருக்கும் எப்பவும் நல்லது. நீ ஒருத்தன் தாண்டா என்ன புரிஞ்சுக்கிட்ட. பாத்தீங்களா?
அழாதீங்கம்மா. சொல்லு அதுங்களுக்கு. இல்லம்மா, உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டது அண்ணன் கிடையாது, அப்பாதான். அதனாலதான் சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாரு. நிறுத்துரு. என்னடி நீ பாட்டு பேசிட்ட போற? அம்மாவை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? தெரிஞ்ச வரைக்கும் போதுண்ணா. அடியே, நாளைக்கு உனக்கும் ஒரு கல்யாணம் நடக்கும். நீ ஒரு புள்ளைய பெத்து அது வளர்ந்து எதிரில நின்னு இப்படி எல்லாம் பேசினாதாண்டி உனக்கு புரியும் ஒரு தாயோட வேதனை. என்னது தாயோட வேதனையா? ஏமா அம்மாங்கிறது பதவி நினைச்சுக்கிட்டியா? 4 புள்ள பார்த்தா போதுமா? கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு குழந்தை இல்லை. ஆனா ஆனா நான் ஒவ்வொரு தடவையும் நான் அண்ணிய பார்க்கும் போதெல்லாம் ஐயோ, இவனை அண்ணின்னு கூப்பிடுறேமே, அம்மான்னு கூப்பிட முடியலன்னு மனசார வேதனைப்பட்டிருக்கேன். 4 குழந்தைய பெற்றுட்டா மட்டும் நீ அம்மா ஆயிட மாட்ட. ஒரு குழந்தை பிறகுனாலும் இவங்கதான் என்னோட அம்மா. இவங்கதான் என்னோட அம்மா. தாய்மாங்கிறது உடம்புல இல்லம்மா, மனசுல இருக்குமா. அது அது எங்க அண்ணிக்கிட்ட இருக்குமா. அண்ணி, டிஃபன் ரெடியா? டைம் ஆச்சு. பண்ணிட்டு இருக்கேன். அண்ணி, இந்த Dress நல்லா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? இந்த வரேம்மா. அம்மா, டைம் ஆச்சுமா, சாவி எடுத்து கொடுங்க, கடை இதோ திறக்கணும். ஒரு நிமிஷம். இந்தா. சரிம்மா. முரளி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்பா. என்னம்மா? புஷ்பா நேத்து ஃபோன் பண்ணிருந்தா. அவளுக்கு இப்போ 5வது மாசமா. அவங்க மாமனார் வீட்ல மருந்து கூட ஒரு பொம்பளை கிடையாது. நல்லது கெட்டது நாம பார்த்து கவனிச்சதானப்பா உண்டு. என்னம்மா பண்ணணும்? என்னடா இப்படி கேக்குறே? வளைகாப்பு பண்ண வேணாமா? ஒத்தப்பட்ட மாசத்துல தான் பண்ணணும். இந்த மாசம் விட்டா 7வது மாசம் வந்துடும். அப்புறம் ஆஸ்பத்திரி டெஸ்ட் ஸ்கேனுன்னு அலைய வேண்டியதா இருக்கும்ல. ஒழுங்கா இப்ப பண்ணிடுறது தான்டா நல்லது. வளகாப்புலாம் பொதுவா அவங்க வீட்டுல தான் நம்ம பண்ணுவாங்க. பிறந்த வீட்டுல தான் பண்ணுவாங்க. மாப்பிள்ளைக்கு ஆபீஸுக்கு போனா உலகமே மறந்துடும். வீட்டுல அந்த வயசான கிழவர் மட்டும்தான் இருக்காரு. நம்ம பொண்ணுக்கு நம்ம தானேப்பா பண்ணணும். உனக்கு அடுத்தவளானாலும் வீட்டுக்கு பொண்ணு. முதல்ல இந்த குடும்பத்துக்கு வாரிசு கொடுக்க போறவ. எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு தினம் தினம் எவ்வளவு பயந்துகிட்டு இருக்கேன் தெரியுமா? சரிம்மா, பண்ணிடலாம். ரொம்ப சந்தோஷம்பா. நாளு கூட பாத்துட்டேன். வர்ற வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்லா இருக்கு. வளர்ப்பிற பஞ்சமில செஞ்ச விசேஷம்னு சொல்லுவாங்க. ஆனா ஒண்ணு,
அதுக்குள்ள நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் பரபரன்னு செஞ்சு முடிச்சிடணும். கைக்கு 2ன்னு 4 பவுன்ல வளையல் போடணும். அப்புறம் பட்டு புடவை, இருக்கவே இருக்கு கண்ணாடி வளையல், வெத்தலை பாக்கு, பழம், பூ. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொந்தக்காரங்கன்னு எப்படியும் 30-35 பேராவது வருவாங்க. பட்ஜெட் என்னன்னு சொல்லுங்கம்மா. கூட்டி கழிச்சு பார்த்தா 4 பவுனும் சேர்த்து 1 லட்சம் ரூபாய் ஆகும்பா. 1 லட்சமா? விளையாடுறீங்களாமா? விளையாடுறதா? இப்ப நீதான் விளையாடிட்டு இருக்க. வியாபாரம் பண்றவன் தானே நீ. விலைவாசி எல்லாம் உனக்கு தெரியாது? சாப்பாடுக்கு வெளியில சொன்னா இலைக்கு 150 ரூபாய் கேக்குறாங்க. நல்ல காரியம்னு பண்றப்போ எதையும் குறைக்க கூடாதுப்பா. நம்ம என்ன மண்டபம் எடுத்து ஊரை குட்டியா செய்ய போறோம்? நம்ம வீட்டுக்கு வெளியில ஒரு பந்தல் மாதிரி போட்டோமா, 4 பேரை கூப்பிட்டோமான்னு சிக்கனமா தான்ப்பா யோசிச்சிருக்கேன். புரியுதுமா. ஆனா 1 லட்சம்னா அண்ணே, பணத்துக்கு மதிப்பே இல்லாம போயிடுச்சுண்ணே. நம்ம நாட்டுல வருஷம் கல்யாணத்துக்கு ஆகிற செலவை கால்குலேட் பண்ணி பார்த்தா இந்தியாவில் வறுமையை ஒழிச்சிடலான்னு ஸ்டேட்மெண்ட் பத்திரிக்கையில் அமர்த்தியா சென் சொல்லியிருக்காரு. நல்லா இருக்குடா நீ பேசுறது. எப்ப என்ன பேசுறதுன்னு விவசாய இல்ல உனக்கு. வளகாப்பு நடக்க போறது உன் கூட பிறந்த அக்காவுக்கு, அது ஞாபகத்துல இருக்கட்டும். ஏண்டா நீயும் வேலைக்கு போறவன் தானே, மாசம் பிறந்தா சம்பாதிக்கிறவன் தானே. உனக்கு பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. அம்மா, நான் பணத்தை பத்தி எல்லாம் பேசலாமா? எவ்வளவு வேணும்னு கேளு, என்னால முடிஞ்சதை நான் தரேன். வளையாப்பு முக்கியம்னு எனக்கும் தெரியுமா. அதை விட்டு பொறுப்புன்னு ஏன் தள்ள கட்டாத. என்னாலலாம் முடியாதுமா, என்ன ஆளை விடு. அம்மா, பணம்லாம் ஒரு மேட்ரே இல்லம்மா. வளகாப்ப நல்லபடியா பண்ணிடுவோம், சரியா? நான் வேணா PFல லோன் அப்ளை பண்றேன், சரியா? அண்ணா, நீ ஒன்னும் கவலைப்படாத. மது, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இது பாரு, வளகாப்பு நல்லபடியா நடத்த வேண்டியது எங்களோட பொறுப்பு. நீ லோன் எல்லாம் ஒண்ணு போடாத. ஆமா, அவளை ஏன் வேண்டாங்கிற? செஞ்ச என்ன தப்பு? அவளுடைய அக்காவுக்கு அவ செய்யறா, அதுல உனக்கு என்ன வலிக்குது? ஐயோ அத்தை, நான் அப்படி சொல்லல. மது சின்ன பொண்ணு, வீட்டு பொறுப்பை சுமக்கிறதுக்கு தான் நாங்க 2 பேரும் இருக்கோமே. ரொம்ப தான் பாசம் பொங்கி வழியுது. எனக்கு தெரியாது உன்னை பத்தி. அக்காவும் தங்கச்சியும் ஒத்துமையா பழக ஆரம்பிச்சிட்டா இங்க நமக்கு மதிப்பில்லாம போயிடுமோன்னு நினைக்கிறியா? இந்த வீட்ல எல்லாமே நான் தான், எனக்கு அப்புறம் தான் மத்தவங்கன்னு ஊருக்கு காட்டணும்னு நினைக்கிறியா?